Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா குட் நியூஸ். ஸோ ஃபைனலி ஒரு நல்ல அருமையான குட் நியூஸ் ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஆரஞ்சு கலரு. ஓகே. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். 3 பைலுமே நான் பார்க்குறேன், இல்லை நான் 2 பைல் பார்க்குறேன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு லேட் ஆகும் சூஸ் பண்ணனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ என்ன குட் நியூஸ்? Okay, I've got this Wheel of Fortune. Okay, lovers. King of Wands. Okay, so this is so good. Pile number 1, yes. First of all, வந்து அப்படியே வந்து சூழ்நிலைகள் மாறுது. See, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களோட எனர்ஜி அதை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய டேஸில் வாட் எவர் இட் இஸ் அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிருங்க. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய எஸ்பெஷலி வந்து 2025 வந்து ஒரு நல்ல ஒரு இயராக இருக்க போகுது, உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்காக இருக்க போகுது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். அந்த 1 இயர்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு மேரேஜ் கண்டிப்பாக வந்து நடக்கும். எனக்கு லேட் மேரேஜ் ஆகுது, இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, ஏதோ பிளாக்கேஜஸ் இருக்கு, யாரோ தடுக்கிறாங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் 100% இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அமைவாங்க. அண்ட் உங்களோட பார்ட்னர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு அன்பு பாசம்ங்கிறது வந்து நிறையவே இருக்கும். நீங்கள் செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எஸ், அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது வந்து நேரம் காலம் அப்படியே மாறும். இது வரைக்கும் எனக்கு டைம் சரியே இல்லை, எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஃபேவரா வருது. அப்போ நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் இருக்கும். நிறைய சர்ப்ரைசஸ் நீங்க வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க ஒரு நீங்களாவே பர்பஸ்ஃபுல்லா ஒரு டார்க் எனர்ஜியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க, வேணுக்குன்னே ஹோல்டு பண்றீங்க. அது வந்து நீங்க வேணும்னு பண்றீங்கன்னா பிகாஸ் உங்க மனசுக்குள்ள அவ்வளோ டார்க் எனர்ஜி இருக்கு. ஓகேயா? ஸோ அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகல. ஸோ இப்போ மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட பொசிஷன் ஸ்டேட்டஸ் சொசைட்டிலும் சரி, நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உங்க வீட்டுலயுமே வந்துட்டு மாறும். நீங்க சொல்லி மற்றவங்க கேட்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். அண்ட் அதே மாதிரி நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா போ அப்படின்னு போயிடுவீங்க. பட் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே வந்து நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வருது. ஒரு சில பேருக்கு ஒரு நியூ ஹோம், நியூ ப்ராப்பர்ட்டி, அந்த பிஸ்னஸ் பிளானிங்ல நிறைய வச்சிருக்கீங்க. பட் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் இல்லை, ஒரு சோர்ஸ் இல்லைன்னா எஸ் வருது, யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஹெல்ப் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து
உங்களுக்கே தானா தெரியும், ஓகே நம்ம இவங்க இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சொல்யூஷன், இவங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா எஸ் வில் கெட் ஆன்சர் அப்படிங்கறது அழகா வந்து தெரியும். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1, உங்க எதிர்காலத்தை வந்து நீங்க தான் உருவாக்குவீங்க. உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருக்காது. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு, இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்க பார்ட்னர் சைடு சப்போர்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க தான் உங்களுக்கான ஒரு ஃபியூச்சராக இருக்கட்டும் எல்லாத்தையும் உருவாக்குவீங்க. அதாவது நீங்க கஷ்டப்படுற டைம்ல யாரும் ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க, உங்க ஓன் ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. பட் நீங்க உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கான சொத்து சேர்த்து வைப்பீங்க, ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் அழகா வந்துட்டு ஹோல்டு பண்ணுவீங்கல்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எது சொன்னாலும் ஓகே தான், அப்படியே வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ பீப்புள் வந்துட்டு உங்களோட சக்சஸ்ல எப்படி மாறுறாங்கிறது மட்டும் நீங்க பாருங்க. இது நடக்க தான் போகுது, டெஃபினட்டா நடக்கும். அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வரும். அந்த வாய்ப்பை வர்ற வாய்ப்பை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடாது. சரி, ஸ்ட்ரென்த் கார்டு, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகரிக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதாவது ரிஸ்க் எடுக்கவே நான் ஃபேஸ் பண்ணேன். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எஸ் நான் தயாரா இருக்கேன் ரிஸ்க் எடுக்க, எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். டாக்ஸிக் பீப்புளை நான் ஹேண்டில் பண்றேன், எனக்கு அவங்கள போல்டா நிக்க வச்சு 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அவ்வளோ ஒரு போல்ட்னஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பயம் போயிடும். சரி, உங்களுக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல பயந்துகிட்டே இருப்பீங்க, பட் அந்த பயம் போகும். ஓகே, ஓகே. ஸோ சரி, நீங்க எந்தெந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட், எதிர்கால பயம், ஏதோ ஒரு இல்லாத பிரச்சனை நடக்க போகுது வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து தூக்கம் இல்லை. அதாவது உங்களுக்கு இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அது ஏதோ நினைச்சு தூக்கம் இல்லாம இருக்கீங்க. இந்த பாஸ்ட் இல்லை ஃபியூச்சரை நினைச்சிட்டு ஒரு வழி இல்லையே, நான் எப்படி, எனக்கு வந்து சாதிக்கணும்னு ஆசை, வாழ்ந்து காட்டணும்னு ஆசை, வாழணும்னு ஆசை, ஆனா வழி தெரியலையே. எஸ், கிடைக்கும், கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் சரி, இல்லை இப்போ கரண்ட் சொல்றேன், இப்போ இருக்கிற கரண்ட் இதுபடி உங்க ஃபேமிலி சைடு, உங்களோட வெரி க்ளோஸ் டு ஒன் ரிலேட்டிவ், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுவாங்க கிடையாது, நிச்சயமாக கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து ஒரு நியூ கான்டாக்ட்ஸ் வரும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். நீங்க அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண போறதே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து தான். ஓகேங்களா? சரி, அப்ராட் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிரச்சனை போகுது, எஸ் சால்வ் ஆகும். கண்டிப்பா அப்ராட் இருக்கு, நீங்க ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் டைம் நல்லா கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி டிராவல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, அண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். லைக் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா, உங்களுக்கு சாதகமா நடக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகே, ஸோ இப்போ இந்த லவ் கார்டில் மட்டும் பார்ப்போம் என்ன மெசேஜ்னு. ஓ, ட்ரஸ்ட். Transformation occurs through acceptance. Once you accept the current situation, it will automatically transform. Yes. See, இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இது லவ்வர்ஸ்குள்ள மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறது நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேர் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தான் அவங்க லைஃப்பை சீக்கிரட்டா வச்சுக்குவாங்க, மற்றவங்கள பத்தி வெளியே பேசிட்டு இருப்பாங்க. அது அவங்க கேரக்டருங்கிறது நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க மாறுவாங்க, நான் மாத்துவேன், நான் சொல்லி புரிய வைப்பேன், நோ, டெஃபினெட்லி அது கிடையாது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நடக்கும். நீங்க வந்து பீப்புளை வந்து மாத்துற அந்த ஒரு விஷயத்துல இருந்து கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஓகே, சரண்டர்.
எஸ், let go and all will work out. Yes, see, ஒருத்தவங்களை திருத்துறேன், புரிய வைக்கிறேன், என் வேல்யூவை புரிய வைக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள சொல்லி புரிய வைப்பேன்னு யோசிக்கிற டைம் எல்லாம் விட்டுட்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அவங்க அப்படிதான்ட்டு மூவ் ஆன் ஆகுங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரும். சரி, நான் ப்ரீவியஸ்லி சொல்லிட்டேன், உங்களோட அந்த சக்ஸஸ் எஸ் வரப்போகுது. எஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயரில் பீப்புளோட மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி உங்களை தேடி வராங்க அது பார்ப்பீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பிளெஸிங்ஸ், ஹெல்ப்ஃபுல் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒரு ஹாப்பி லைஃப், எஸ், நீங்க கேட்குற அந்த ஒரு லைஃப் கண்டிப்பாக அந்த ஒரு ஜேர்னி வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி குட் நியூஸ். ரொம்ப ரொம்ப நல்ல மெசேஜஸ் தான் வந்திருக்கு. பைல் நம்பர் 1, that's all for your reading. Thank you. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். King of Wands. Pile number 2. See, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கான அந்த ப்ராஃபிட்டை கொடுக்காம இருந்திருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி மறந்துருக்கலாம், இல்லை கிவ் அப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ராஃபிட், அதுக்கான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். அதாவது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வராத அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் பார்க்குறப்போ வந்துட்டு எஸ், ஸ்லோவாக கிராஜுவலாக வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. சரி, ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் வந்து நல்ல அந்த ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்திருக்கலாம். பட் இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். சரி, மேபி உங்களோட ஃபேமிலி அவங்க உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். உங்களோட ஒரு ஸ்டெப், ஒரு வாழ்க்கையுமே அவங்க வந்து சொல்லி தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கெரியர் வைஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சொல்யூஷன் ஆல்சோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஐடியாஸோட சொல்யூஷனுமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் செல்ஃபிஷாக இனிமேல் இருப்பீங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய டேஸில் உங்கள் கூட இருக்கவங்க நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களை விட்டு விலகி போனாலும் அது உங்களை பாதிக்க போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் உங்களோட லைஃப், உங்கள் எதிர்காலம் அது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு இருக்க போகுது. சுற்றி இருக்கிற பீப்புள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பாண்டிங் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, சரி, அந்த ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறது, பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பில் பேர்டனாக இருக்கிறது, இது எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபைனலி நீங்கள் மூவ் ஆன் ஆக போகிறீங்க. ஓகே, ஸோ யூ ஹவ் காட் திஸ் வேர்ல்ட் கார்ட். கண்டிப்பாக ட்ராவல் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க, நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். சரி, நீங்கள் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. சரி, எப்பயுமே எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு எல்லாமே நீங்களே இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடே வாழ்ந்த உங்களுக்கு இனிமேல் டோன்ட் கேர் அந்த மாதிரி போயிடுவீங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு அந்த பேர்டனை, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை லவ்டு ஒன்ஸ் யார் வேணா இருக்கலாம், யாரெல்லாம் அந்த பேர்டனை உங்கள் மேலே சுமத்துனாங்களோ அவங்களே அந்த பேர்டனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃப்ரீடமை கொடுப்பாங்க. ஓகே, உங்கள் லைஃப்பை போய் லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு உங்க கெரியர் வைஸ்ல தான் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து ஸ்ட்ராங் மூவ் ஆன் ஆகிறது சொல்றது. ஸ்ட்ராங்கா வந்து செல்ஃபிஷா இருப்பீங்க, மூவ் ஆன் ஆவீங்க. இனி வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க வந்து எடுத்துக்கிட்டு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்க மைண்ட் செட் உங்களை தான் காப்பாற்றணும்னு இருக்கும். அண்ட் see you have this King of Pentacles. உங்க மைண்ட் ஃபோக்கஸ் இது எல்லாமே டோட்டலி வந்து மணி தான். பணம் எப்படி சம்பாதிக்கிறது அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும். சரி, உங்களோட பேஷன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எனக்குன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கான ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றங்கள் நடக்கும். சரி, உங்களுக்கான குட் நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் சைடில் நிறையா இருக்குங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தானாக விலகிடும். இப்போ ஒரு சில பீப்புள் வந்து டாக்ஸிக்காக இருந்தாலும் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அது வந்து யூனிவர்ஸ் தான் விலைக்கு வச்சாங்க, நீங்களா போய் கூட்டிகிட்டு வந்து வச்சிடாதீங்க. ஏன் அவங்க வந்து தள்ளி நிற்கிறாங்க, ஏன் முன்ன மாதிரி அந்த பாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களா வந்து வாலண்டியராக அவங்க உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரொஃபஷனல் சைடு. ப்ரொஃபஷனல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு நிறைய குட் நியூஸஸ் வந்து வரப்போகுது பர்சனலை விட. ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு பர்சனலுமே வந்துட்டு மாறும். டைம். You are trying too hard. Give it time. Yes. See, எல்லாத்தையும் சரி பண்றேன், எல்லா விஷயங்களுமே சரி பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க. எஸ்பெஷலி உங்க கெரியர்லுமே வந்துட்டு அதாவது ஓவர் ஒர்க் பண்றீங்க. சீக்கிரமாவே வந்து நான் ஒரு ரிசல்ட் பார்க்கணும், சீக்கிரமாவே நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 எஃபோர்ட் கொடுக்குறீங்க. ஒரு பிரேக்கு கூட நீங்க எடுக்கல, ஒரு லாங் டிராவல் கூட போகல, 24/7 ஒர்க் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி பேட். இது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ கிவ் இட் சம் டைம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு நீங்கள் பேர்டன் நீங்களே ஏற்றிக்காதீங்க. ஸோ வெக்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு வாய்ப்பு வரும், ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு வெக்கேஷன் பாசிபிள். சோல்மேட். Your soulmate is already with you in spirit. Believe this and they will manifest physically. Yes, marriage கண்டிப்பாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மேரேஜ் இருக்கும். பைல் நம்பர் 2, அவங்க அந்த பார்ட்னர் உங்கள் சோல்மேட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேபி உங்கள் பார்ட்னர் அப்ராட்ல இருக்கலாம், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்களும் அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் பார்ட்னர் ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் இருக்கலாம், நீங்களும் அவங்களும் சேர்ந்தே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கு. ஸோ ஐ திங்க் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, திஸ் இஸ் ரியலி குட் ரிலேஷன்ஷிப் வைஸில். நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன். சீக்ரெட் அட்மைரர். Someone has deeper feelings for you than they are letting on. Yes, அது யாருன்னு தெரிய வரும். See, first of all, நீங்கள் வந்து ஒரு சில பீப்புளோட பார்வையில் தான் இருக்கீங்க. உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் வந்து அவங்க சூழ்நிலைனால உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் அது யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸில் டெஃபினட்டாக ஒரு ஹாப்பினஸ், அந்த எங்க எனர்ஜி வந்துட்டு திருப்பி வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay, Lover's card. Wow, pile number 3. This is really good news. Cards, ஒரு கார்ட்ஸுமே அவ்வளோ பவர்ஃபுல், ஸ்ட்ராங், very powerful. So see, first 4 cards may major arcana வந்திருக்கு. This is so good.
ஓகே see ரிலேஷன்ஷிப் யூ காட் திஸ் லவர் கார்ட். ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். நிறைய பார்ட்னரோட வந்துட்டு நீங்களும் உங்க பார்ட்னரும் நிறைய டேட்ஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எய்தர் நீங்க உங்க பார்ட்னரை சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க, இல்லை உங்க பார்ட்னர் உங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் லவ் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு நியூ ப்ரொபோசல் நீங்க ரிசீவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ ஆர் சிங்கிள் கண்டிப்பா வந்து அந்த ப்ரொபோசல் இருக்கும். ஸோ ஐ திங்க் வந்து நீங்க மோர் உங்களோட லவ் ஃபீலிங், அந்த லவ் எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். அண்ட் உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா see you got this magician card. ஐ குட் see that நிறைய டிராவலிங் இருக்கும் உங்களோட வரக்கூடிய அப்கமிங் ஜேர்னில வந்து அட்வென்ச்சர்ஸ் ரிலேட்டடான டிராவல் இருக்கும். சோலோ ட்ரிப் இருக்கு. அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடா வந்துட்டு நீங்க அப்ராட் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு வெரி குட் பிக் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு கிரேட் பிஸ்னஸ் டீல் கூட நீங்க அக்செப்ட் பண்ணலாம். சரி உங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படி எல்லா விஷயங்களுமே மாறும். அதாவது அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனா மாறும். எப்படின்னா இப்போ இவ்வளவு நாளா வந்துட்டு நீங்க மற்றவங்களோட டாமினேஷனுக்கு அடியில இருந்திருப்பீங்க. கரெக்ட். உங்க ஓன் ஒப்பீனியன் அதெல்லாம் எதுவும் பேசாம இருந்திருக்கும். உங்களுக்கான ஃப்ரீடம் இல்லாம இருக்கும். பட் இப்போ நீங்க சொல்லி மற்றவங்க கேட்கற மாதிரி வரும். அப்படி சூழ்நிலைகள் அப்படியே வந்துட்டு மாறும். உங்களுக்கு ஃபேவராக டெஃபினட்டா வந்துட்டு மாறுது. சரி நீங்க வந்து வரக்கூடிய டேஸ்ல ஐ குட் see நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதாவது உங்களோட அந்த டேலண்டாக இருக்கட்டும், அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, நிறைய ஃபீல்டுல இருக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வைஸ். அதாவது நீங்க வாழ்க்கை பாடமும் கத்திருக்கீங்க, உங்களோட புக் நாலேஜுமே இருக்கு. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த புக் நாலேஜுமே இருக்கு. இது ரெண்டும் வந்து உங்களோட வரக்கூடிய அந்த ஃபியூச்சரை அவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, சரி உங்களுக்கான இந்த நேம் ஃபேம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து ஒரு சில பீப்புள் ஓகே எங்கேயாவது வெளியே போகணும், ஒரு டிராவலிங் பண்ணணும், ஸோ எனக்கான அந்த பீப்புள் அமைய மாட்டாங்களா, ஒரு ஒரு 1 or 2 பீப்புள் வந்தாங்கன்னா ஜாலியா போகலாம், அப்படி டிபெண்டா இருந்த நீங்க சோலோ டிராவல் தான் இனிமேல் அதிகமா பண்றதுக்கும் நீங்க ஆசைப்படுவீங்க. அதாவது உங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமா இருக்கும், செல்ஃப் கேர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க மத்தவங்களை தேடினதை போய் மத்தவங்க உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க சோலோ டிராவலே போறேன்னு சொன்னா கூட உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இனி பீப்புள் வருவாங்க. ஸோ சூழ்நிலைகள் அப்படியே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? உங்களோட ஒரு ஒப்பீனியன், ஒரு வார்த்தைகளுக்குமே வந்துட்டு பவர் இருக்கும் இனி வர டேஸ்ல. அண்ட் வந்துட்டு பீப்புள் கேட்பாங்க. அதாவது உங்களோட அந்த கஷ்ட காலங்கள் அப்படியே வந்துட்டு மாறும். ஓகே, லைஃப் எனக்கு இப்படியே மாறாம அப்படியே போயிட்டு இருக்கேன், லைஃப் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்கான வாய்ப்பு வராதான்னு ஏங்கி இருக்கீங்க. எஸ், நிறைய கிடைக்குது உங்களுக்கு. லைஃப்லயும் சரி கெரியர்லயும் சரி மோர் தேன் 1 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வருது. உங்களுக்கு எப்படின்னா பாத்துக்கோங்களேன், வாய்ப்புகளே இல்லாம இருக்கிற உங்களுக்கு, வாய்ப்புகளை தேடி அலையிற உங்களுக்கு, நீங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு தேடி எல்லா வாய்ப்புகளும் வரும். இது பர்சனல் லைஃபும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப்பும் சரி, அண்ட் உங்க கெரியர் வைஸும் சரி, எல்லாமே ஒரே டைம்ல வரும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் இருக்காது. பிகாஸ் ஓவர் ஹாப்பினஸ்னாலையுமே உங்களுக்கு தூக்கம் இஷ்யூஸ் வரலாம். ஓகே, நல்லா இருக்கு. அதாவது லாங் டேர்ம் பிளான், பிஸ்னஸ் பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க. ஒரு சில பீப்புள் உங்களோட பிளேஸ்ல இருந்து வேற இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, வெயிட்,
டோன்ட் ரஷ் இன் டு இட். அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ். சரி, உங்களோட அன்வான்டான தாட்ஸ், இப்போ தேவையில்லாதது நினைக்கிறீங்கல்ல, நடக்காது, கிடைக்காது, மாறாதுன்னு, அது எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? உங்க மைண்டு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா, வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களோட டேலண்ட், இது எப்படி நான் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், இது மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ லவ் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்னஸ், அந்த பாண்ட், அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதிகரிக்கும். அதுக்கான நீங்க வந்து சம்டைம்ஸ் நீங்க உங்க பார்ட்னர் மேல ஒரு கிவ் அப் பண்ணிருக்கலாம், அந்த ஒரு லவ் ஸ்பார்க் இல்லாம இருந்திருக்கலாம். இட் அகெயின் கண்டினியூ ஆகும். ஓகே. சூழ்நிலைகள் அதுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மாற்றங்கள் எஸ் நல்லாவே தெரியுது. ஸோ பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிகினிங் நல்லா வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நீங்க கேட்குற அந்த ஒரு பொசிஷனுக்கு போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டெஃபினட்டா போய் உட்காருவீங்க. எல்லாமே ஓவர் நைட்ல எனக்கு வரணும், மாறணும்னு நினைக்காதீங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு வெயிட் அப்படிங்கிற மெசேஜும் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.